வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டே 42 உண்டான டாபிக் பார்க்க போகிறோம். டாபிக் பிசிக்ஸ் டாபிக், தட் இஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், அலகுகள் மற்றும் அளவீடுகள். இதில் உள்ள ஒரு 25 ஒன் மார்க்கு ஈஸியானதும் அண்ட் இம்பார்ட்டண்டான ஒன் மார்க்கும் இருக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டெட்டுக்கு குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் டாபிக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நம்ம 41 வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு 42வது வீடியோ. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் டியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய என்ன டவுட்ஸோ அதை இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு பிளான், டேட்டா, அந்த ப்ரைஸ், ஃபீஸ் எல்லாத்தையும் பற்றி நான் அதில் சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஒன்று எடுக்க போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படி. சென்டிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர், மில்லிமீட்டர் போட்டிருந்தாலும் நிறைய பேர் டவுட் வரும், சென்டிமீட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அலகு, எஸ்ஐ அலகுன்னு சொல்லும் போது நம்ம மீட்டர் தான் சொல்லணும். மீட்டர் என்பது தூரத்தை அளவிட பயன்படும் அடிப்படை எஸ்ஐ அலகு ஆகும். ஓகே, மீட்டர் இஸ் எ ஃபண்டமெண்டல் எஸ்ஐ யூனிட் யூஸ் டு மெஷர் டிஸ்டன்ஸ். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The SI unit of mass is, நிறையின் SI அலகு. கிலோகிராம், கிராம், மில்லிகிராம், டன் வந்தாலும் கிலோகிராம் தான் SI அலகு. கிலோகிராம் என்பது பருப்பொருளின் அளவை அளவதற்கான தரப்படுத்தப்பட்ட அலகு. தரப்படுத்தப்பட்ட அலகுனா SI, சரிங்களா? அதான் அப்படி சொல்லுவாங்க, அலகு ஆகும். கிலோகிராம் இஸ் த ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபார் மெஷரிங் த குவான்டிட்டி ஆஃப் மேட்டர். கொஸ்டின் நம்பர் 3, வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் டைம்? காலத்தின் SI அலகு. நிமிடம், வினாடி, மணி, நாள், ஹவர், மினிட், செகண்ட், டே எப்படி போட்டனாலும் செகண்ட் தான், வினாடி தான். பன்னாட்டு அலகு முறையில் காலத்தின் அடிப்படை அலகு வினாடி ஆகும். செகண்ட் இஸ் த பேஸ் யூனிட் ஆஃப் டைம் இன் த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின், நிறைய பேருக்கு டவுட் வரும். வெப்பநிலையும் எஸ்ஐ அலகு செல்சியஸா, கெல்வினா, ஃபாரன்ஹீட்டா அப்படின்னு சொல்லிட்டு. கெல்வின் தான் எஸ்ஐ அலகு. கெல்வின் என்பது அறிவியல் அளவீடுகளில் பயன்படும் வெப்பநிலையின் தனித்த அலகு, அதாவது எஸ்ஐ அலகு அதுதான், கெல்வின் தான். Kelvin is the absolute unit of temperature used in scientific measurements. சரிங்களா? மற்றதெல்லாம் வராது, டிகிரி செல்சியஸோ ஃபாரன்ஹீட்டோ வராது. கொஸ்டின் நம்பர் 5, வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்? மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. வோல்ட், ஆம்பியர், ஓம், வாட் அப்படிங்கும்போது ஆம்பியர், சயின்டிஸ்டோட நேம். ஆம்பியர் என்பது மின்னூட்டம், சார்ஜஸ். சரிங்களா? மின்னூட்டம் பாயும் வீதத்தை அளவிடுகிறது. ஆம்பியர் மெஷர்ஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். இதுதான் மின்னோட்டத்தினோட எஸ்ஐ அலகு. கொஸ்டின் நம்பர் 6, the SI unit of amount of substance is, பொருளின் அளவிற்கான. இது பொருளுடைய அளவு. நம்ம கெமிஸ்ட்ரியில பார்ப்போமா, பொருள் அளவு. ஒரு உப்புலாம் எடுக்கிறோம்ல, அதை மாதிரி எடுக்கும்போது மோல், சரிங்களா? மோல் நம்ம சொல்லணும். கேண்டிலா, கிராம்லாம் கொடுத்துருப்பாங்க. மோல். அணுக்கள் போன்ற அடிப்படை துகள்களின் எண்ணிக்கையை குறிக்க மோல் பயன்படுகிறது. மோல் is used to express the number of elementary entities like atoms. Question number 7, what is the SI unit of luminous intensity? ஒளிச்செறிவின் SI அலகு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லக்ஸ், கேண்டிலா, லூமன், வாட்டும் போட்டிருப்பாங்க. கேண்டிலா தான் ஒளிச்சேரோட எஸ்ஐ அலகு, லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட். ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒளிமுழலிருந்து வெளிவரும் ஒளியின் திறனை கேண்டிலா அளவிடுகிறது. சரிங்களா? கேண்டிலா மெஷர் த பவர் ஆஃப் லைட் எமிட்டட் பை எ சோர்ஸ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். அதோட டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன், அதோட யூனிட்டும் கொடுத்துருக்கேன், கேண்டிலா. கொஸ்டின் நம்பர் 8, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ் டு மெஷர் வெரி ஸ்மால் லென்ஸ் லைக் எ டயாமீட்டர் ஆஃப் அ ஒயர்? கம்பியின் விட்டம் போன்ற மிகச்சிறிய நீளங்களை அளவிட பயன்படும் கருவி அது. கம்பி எவ்வளவு சின்னதா இருக்கும், ஸோ அதோட விட்டம் பார்க்கணும்னா எந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்? மீட்டர் ஸ்கேல், மீட்டர் அளவுகோ, ஸ்க்ரூ கேஜ், திரு அளவி, வெர்னியர் கலிப்பர், வெர்னியர் அளவி, மெஷரிங் டேப், அளவீடு நாடாம் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரூ கேஜ் தான் கரெக்ட். திரு அளவி பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் வரையிலான துல்லியத்துடன் அளவுகளை அளவிட முடியும். Screw gauge can measure dimensions with an accuracy of up to 0.01 millimeter. அந்த அளவுக்கு மைனூட்டான மில்லிமீட்டர், 0.01 மில்லிமீட்டர், அந்த அளவுக்கு இதை துல்லியமா அளக்கும் ஸ்க்ரூ கேஜ் தான். சரிங்களா? வெர்னியர் காலிப்பர் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 9, the SI, the unit of plane angle. இதுல இந்த ஒன்னோட அதுக்கு அடுத்த ஒன்னோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிக்கியான கொஸ்டின். the unit of plane angle தல கோணத்தின் அலகு. ரேடியன், பாகை, ஸ்டேடியன், வினாடி போட்டிருப்பாங்க. தல கோணம்னா ரேடியன். இரு பரிமாண கோணங்களை அளவிடுவதற்கான எஸ்ஐ அலகு ரேடியன் ஆகும். ரேடியன் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் 2 டைமென்ஷனல் ஆங்கிள்ஸ். சரிங்களா? ரேடியன் வந்து எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் 2 டைமென்ஷனல் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10,
வாட் இஸ் யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள்? அது பிளேன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள். திண்மக்கோணம், தமிழ்ல திண்மக்கோணம். திண்மக்கோணத்தின் அலகு ஸ்டேடியன். இது வந்து முப்பரிமாண கோணங்கள், சரிங்களா? முப்பரிமாண கோணங்களை அளவிடுவதற்கான எஸ்ஐ அலகு ஸ்டேடியன் ஆகும். ஸ்டேடியன் இஸ் எஸ்ஐ யூனிட் ஃபார் மெஷரிங் த 3-dimensional angles. Question number 11. 1 light year is equal to, ஒரு ஒளியாண்டு என்பது எதற்கு சமம்? இதுல இந்த ஆப்ஷனை பார்க்கும்போது 9.46 into 1012 கிலோமீட்டர் அப்படின்னு சில பேர் அதை போடலாம். இல்லைன்னா சில பேர் 9.46 into 1015 மீட்டர் அப்படின்னு போடலாம். நம்ம நல்லா பாருங்க, ஆப்ஷன் டில போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பியை பாருங்க, ஒன்று வந்து கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ நீங்க கிலோமீட்டர் போட்டீங்கன்னா 10^3 அப்படின்னு போட்டீங்கன்னா மீட்டர் ஆகும். ஸோ 10^12 10^3 அப்படின்னா 10^15 வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஏவும் கரெக்ட், ஆப்ஷன் பியும் கரெக்ட். நம்ம தப்பி தவிர ஏதாவது ஒன்று பார்த்து இதான் கரெக்ட் அப்படின்னு போடுறாங்க. ரெண்டுமே கரெக்ட். ஆனா அதோடைய அந்த யூனிட் மட்டும் மாறி இருக்கும். ஒன்று கிலோமீட்டர்ல கரெக்ட், இன்னொன்று மீட்டர்ல கரெக்ட். இது ஒளியானது ஒரு ஆண்டில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரம் தான் ஒளி ஆண்டு, லைட் இயர். இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் டிராவல் பை லைட் இன் வேக்கம் இன் 1 year. 1 yearல வேக்கும்ல லைட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணுதோ அதான் லைட் இயர். இவ்வளோ கிலோமீட்டர் ஆறு இவ்வளோ மீட்டர் போயிருக்குங்கிறது தான் ஆன்சர். ஸோ போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 12. த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ், விசையின் அலகு, நியூட்டன் அவர் கண்டுபிடிச்சார். நியூட்டன் என்பது ஐசக் நியூட்டன் பெயரால் அமைந்த விசையின் வழி அலகு ஆகும். நியூட்டன் இஸ் எஸ்ஐ டெரைவ்டு யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் நேம்டு ஆஃப்டர் ஐசக் நியூட்டன். கொஸ்டின் நம்பர் 13. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ப்ரெஷர்? அழுத்தத்தின் அலகு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். ஜூல், நியூட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க. பாஸ்கல். ஒரு சதுர மீட்டருக்கு 1 நியூட்டன் என்பது பாஸ்கல் என வரையறுக்கப்படுகிறது. பாஸ்கல் இஸ் டெஃபைன்ஸ் 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர். சரிங்களா? 1 நியூட்டன் பெர் ஸ்கொயர் மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர் சொல்லணும்னா அது. ஓகே. ஏன்னா அழுத்தம் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா, விசை பை பரப்புன்னு வரும். அந்த ஃபார்முலா தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 14. இந்த எஸ்ஐ நோட் ஆஃப் ஒர்க் ஆர் எனர்ஜி. ஒர்க்குக்கும் எஸ்ஐ நோட்டு, எனர்ஜிக்கும் எஸ்ஐ நோட் சேம் தான். அதான் வேலை அல்லது ஆற்றலையும் எஸ்ஐ ஆகும்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே ஜூல் தான். ஜூல் என்பது ஒரு பொருளுக்கு மாற்றப்படும் ஆற்றலை அளவிடப்படுகிறது. ஜூல் மெசர்ஸ் த எனர்ஜி டிரான்ஸ்பர் டு ஆப்ஜெக்ட். ஸோ ஒர்க்கையும் நம்ம சொல்லலாம், ஆற்றல்னு சொல்லலாம். ஸோ ஜூல். கொஸ்டின் நம்பர் 15. வாட் இஸ் த யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர்? மின் திறனின் அலகு யாதுன்னா வாட்ஸ். மின் திறன், மின் நோட்டம்னா ஆம்பியர். கன்ஃபியூஸ் ஆவாங்க இந்த கொஸ்டின்ல. மின் திறனா எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர்னா ஆம்பியர் கிடையாது, வாட்ஸ். ஓகே. ஜூலும் கிடையாது. ஓகே. நிறைய அந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆவாங்க. வாட் தான். வேலை செய்யப்படும் வீதம் அல்லது ஆற்றல் மாற்றப்படும் வீதம், டைமை பொறுத்து மாறதான் வீதம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி மாறினா அதுக்கு தான் நம்ம வந்து வாட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வாட் இஸ் த rate at which work is done or energy is transformed. Question number 16. One astronomical unit, அதாவது AU அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் வாட்ஸ். ஒரு வானியல் அலகு AU என்பது எதற்கும் இடையிலான சராசரி தூரம். எர்த் அண்ட் மூன், சன் அண்ட் மார்ஸ், எர்த் அண்ட் சன், எர்த் அண்ட் மார்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ எர்த் அண்ட் சன், சரிங்களா? பூமி மற்றும் சூரியனுக்கு உண்டான இடையிலான தூரம் தான் நம்ம ஒரு வானியல் அலகுன்னு சொல்லுவோம். ஒரு AU என்பது தோராயமாக 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இதோட ஒன்னோட நம்ம இதிலே பார்த்தாச்சு. 1 AU is approximately 149.6 மில்லியன் கிலோமீட்டர். அந்த அளவுக்கு இருக்கு டிஸ்டன்ஸ். எர்த்துக்கும் சன்னுக்கு உண்டான அந்த இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 17. The unit of frequency is, அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். சரிங்களா? ஹெட்ஸ். வினாடி இன்வெர்ஸ்னு அதுக்கு இன்னொரு யூனிட் இருக்கு, செகண்ட் இன்வெர்ஸ். அதாவது பவர்ல -1 போடுறது. பட் அது ஆப்ஷன் இல்லாதனால அதை நம்ம எடுக்க வேண்டாம். ஹெட்ஸ் அல்லது வினாடி இன்வெர்ஸ் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஒரு வினாடிக்கான சுழற்சிகளின் எண்ணிக்கையே ஹெட்ஸ் அளவிடுகிறது. ஹெட்ஸ் மெஷர் த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ஓகே. கொஸ்டின் நம்பர் 18. Which instrument is used to measure atmospheric pressure? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி. நம்ம முன்னாடி சயின்ஸ் வீடியோல பார்த்தோம். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி வந்து பாராமணி. சரிங்களா? பாரோமீட்டர் போட்டிருப்பாங்க. காற்று அழுத்தத்தை அளவிடுவதன் மூலம் வானிலை முன்னறிவிப்புக்கு பாராமணி உதவுகிறது. பாரோமீட்டர் ஹெல்ப்ஸ் இன் வெதர் forecasting by measuring air pressure. Question number 19. The SI unit of density, அடர்த்தியின் SI அலகு. அடர்த்தியோட ஃபார்முலா மாஸ் பர் வால்யூம். சரிங்களா? நிறை பை கன அளவு. நிறை பை பருமன் சொல்லுவாங்க. ஸோ நிறை அப்படின்னா கிலோகிராம், பருமன் அப்படின்னா மீட்டர் கியூப். அதான் போட்டிருக்கோம். அடர்த்தி என்பது ஓரளவு பருமனுக்கான நிறை என வரையறுக்கப்படுகிறது. Density is defined as the mass per unit volume. Question number 20. What is the SI unit of electric resistance? மின் தடையின் SI அலகு ஓம். மின்னோட்டம் பாய்வதற்கு ஏற்படும் எதிர்ப்பை ஓம் அளவிடுகிறது. ஓம் measures the opposition to the flow of electric current. Question number 21.
த யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் வேகத்தின் அலகு. இதில் கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்கொயர், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்லாம் கொடுத்துருப்பாங்க. மீட்டர் இன் டாட் செகண்ட், ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மீட்டர் பை செகண்ட், மீட்டர் பர் வினாடி. வேகம் என்பது ஒரு காலத்தில் கடந்த தொலைவாகும். ஸ்பீட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை பெர் யூனிட் டைம். கொஸ்டின் நம்பர் 22. ஆக்சலரேஷன் இஸ் மெஷர்ட் இன். முடுக்கம் இதனால் அளவிடப்படுகிறது. அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். திசைவேகம் மாறும் வீதம் தான் முடுக்கம் எனப்படும். ஆக்சலேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. கொஸ்டின் நம்பர் 23. விச் யூனிட் இஸ் யூஸ் டு மெஷர் த டெப்த் ஆஃப் த ஓஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. நிறைய பேருக்கு தெரியாத ஒரு கொஸ்டின். கடலின் ஆழத்தை அளவிட பயன்படும் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேடம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஃபேடம் அப்படி உச்சரிக்க சொல்றாங்க. ஃபேடம். ஒரு ஃபேடம் என்பது, அதுல இன்னொரு ஒன்று இருக்கு. ஒரு ஃபேடம் என்பது 6 அடி அல்லது 1.8288 மீட்டருக்கு சமம். இதுல 3 ஒன்னோட பார்த்தலாம் நம்ம. ஒன்று வந்து கடலின் ஆழத்தை பயன்படக்கூடிய அளவு ஃபேடம். அது அடியில் கட்டாங்கன்னா 6 அடி, இல்லை மீட்டரில் கட்டாங்கன்னா 1.8288. 1 ஃபேடம் இஸ் ஈக்குவல் டு 6 feet ஆர் 1.8288 meters. சரிங்களா? ஓசோனோட டெப்த்தை பார்க்கறதுக்கு உண்டான யூனிட் இதுதான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24. 1 metric ton இஸ் ஈக்குவல் டு. ஒரு மெட்ரிக் டன் என்பது எதற்கு சமம்? 100 கிலோகிராம், 10 கிலோகிராம், 1000 கிலோகிராம், 1000 கிலோகிராம், 500 500 கிலோகிராம், 1000 kg. சரிங்களா? 1000 கிலோகிராம். இது மிகப்பெரிய நிறைகளை அளவிட பயன்படும் பொதுவான அளவாகும். இட் இஸ் அ காமன் யூனிட் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் வெரி ஹெவி மாசஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. லாஸ்ட் கொஸ்டின். த யூனிட் ஆஃப் ரேடியேட்டிவிட்டி இன் எஸ்ஐ சிஸ்டம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான கொஸ்டின். எஸ்ஐ முறையில் கதிரியக்கத்தின் அலகு கியூரி, ராஞ்சன், பெக்கரால், ரூதர்ஃபோர்டு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கியூரி, ராஞ்சன்லாம் அந்த கதிரியக்கத்தில் வரும். ஆனால் எஸ்ஐ முறையில் எஸ்ஐ சிஸ்டத்தில் ரேடியேட்டிவிட்டி கதிரியக்கத்தை பார்த்தீங்கன்னா பெக்கரால் தான் வரும். பெக்கரால். ஒரு வினாடிக்கு ஒரு சிதைவு என்பது ஒரு பெக்கரால் என வரையறுக்கப்படுகிறது. 1 பெக்கரால் இஸ் டெஃபைன்ஸ் as 1 disintegration per second. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அலகுகளை நம்ம வந்து ஒரு 25 ஒன்னோடு பார்த்துருக்கோம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கிளாஸஸ் பற்றி ஆன்லைன் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சயின்ஸ் டாபிக் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.